இப்போ பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து அசைன்மெண்ட்டில் அன்பேலன்ஸ்டு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மினிமைசேஷன் கேஸ் பார்த்துட்டோம், மேக்ஸிமைசேஷன் கேஸ் பார்த்துட்டோம். ஜீரோஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஈச் ரோ அண்ட் காலமில் அலோகேஷன் வரலைன்னா எப்படி அலோகேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த சம்லேயும் அகைன் அதே ப்ராப்ளமை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது அன்பேலன்ஸ்டாக ப்ராப்ளம் தான். ஸோ இது எப்படி பேலன்ஸ்டாக அன்பேலன்ஸ்டாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணணும், ரோ அண்ட் காலம்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஸோ ரோ எத்தனை இருக்குது, 1 2 3 4. ஸோ எனக்கு மொத்தம் வந்து 4 ரோஸ் இருக்குது. காலம் எத்தனை இருக்குது, 1 2 3 4 அண்ட் 5 காலம்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரோஸும் காலம்ஸும் மிஸ்மேட்ச் ஆகுது, நாட் ஈக்குவலாக இருக்குது. ஸோ வி சே இட் அஸ் திஸ் இஸ் அன்பேலன்ஸ்டு ப்ராப்ளம். ஓகே, அன்பேலன்ஸ்ட் அசைன்மெண்ட் ப்ராப்ளம்னு சொல்லலாம். ஸோ அன்பேலன்ஸ்டாக இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா பேலன்ஸ்டாக மாற்றி ஆகணும். ஸோ எப்படி பேலன்ஸ்டாக மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ABCDE இது அப்படியே எழுதிக்கலாம். அண்ட் 1 2 3 4. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே எழுதிட்டேன். இப்போது நம்மளுக்கு என்ன இருக்குது, காலம் 5 இருக்குது, ரோ தான் 4 இருக்குது. அப்போ ரோவை என்னவாக மாற்றணும், 5ஆக மாற்றணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 5th ரோவை ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு அங்கே வேல்யூஸ் எல்லாம் என்னன்னு சொல்கிறோம், 0 0 0ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ தான் காஸ்ட்டு நம்மளுக்கு எந்த சேஞ்சஸுமே நடக்காது. வேறு எதாவது நீங்கள் 1 2 3 நம்பர்ஸ் அலோகேட் பண்ணிங்கன்னா அது நம்மளுக்கு வந்து காஸ்ட்டில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸை வந்து கொண்டு வரும். 0 0 0ஸ்னு அலோகேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும், 5 5ன்னு இருக்கும். ஸோ இப்போ இது என்ன ஆகிடுச்சு, பேலன்ஸ்ட் ஆகிடுச்சு. நவ் we மூவ் ஆன் டு தி என்னது நார்மலாக போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ரோ ரெடக்ஷன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா என்ன மினிமம் வேல்யூ, 2 தான் மினிமம். அப்போது 2ஆல் ஃபர்ஸ்ட் ரோவை என்ன பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ வி காட் 8 9 2 0 6. செகண்ட் ரோவில் எது மினிமம் வேல்யூ, 7 தான். அப்போது 7 - 7 0. 11ல் 7 போச்சுன்னா 4. 10ல் 7 போச்சுன்னா 3. 14 - 7 7. 12ல் 7 போச்சுன்னா 5. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோவில் மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 தான். ஸோ 5 - 5 0. 6 - 5 1. 9 - 5 4. 7. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரோவில் மினிமம் பார்த்தீங்கன்னா 7 தான் மினிமம். ஸோ அப்போ இங்கே என்ன வரும், 13 - 7 6. 15ல் 7 போச்சுன்னா 11 - 7 என்ன வரும், 4. நெக்ஸ்ட் இங்கே 3, இங்கே 0. ஸோ இங்கே எல்லாமே நம்மளுக்கு 0 0 தான் இருக்குது. ஸோ மினிமமே 0வாக தான் இருக்கும். ஸோ யூ காட் தி சேம் ஆன்சர். அடுத்து என்ன பண்ணணும், காலம் ரெடக்ஷன் பண்ணணும். காலம் ரெடக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் மினிமம், இந்த காலமில் மினிமம் வேல்யூ எடுத்திங்கன்னா சேம் 0 தான். ஸோ அதனால் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ இந்த காலமில் மினிமம் பார்த்தீங்கன்னா 0 தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன வரப்போகுது, இந்த சேம் ஆன்சர் தான் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி 4th காலம்லேயும் மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த 0 தான். 5th காலம்லேயும் 0 தான். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், சேம் வேல்யூஸ் தான் கிடைக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா 0 அசைனிங் பண்ணணும், கரெக்டாக? ஸோ 4th ஸ்டெப் என்ன, அசைனிங் 0 to each row and column. Okay, so ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதை நான் அப்படியே அங்கே காப்பி பண்ணிக்க போகிறேன்.
So A, B, C, D, E, and then 1, 2, 3, 4, and 5. So I got 89206. இது அப்படிங்க எழுதிக்கலாம். 89206 04375 04375. ஸோ இங்கே இருக்க இந்த காலம் ரிடக்ஷனை திரும்பவும் இங்கே எழுதியாச்சு. இப்போது ஜீரோவை அசைன் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு ஜீரோ இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்கள், அழகாக அந்த ஜீரோவை அசைன் பண்ணிவிட்டு அந்த காலம் வைஸில் எந்த ஜீரோவாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கேன்சல் இட் அவுட். அடுத்து செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ தான் இருக்குது. மார்க் பண்ணிக்கோங்க. அந்த காலமில் எந்த ஜீரோஸ் இருந்தாலும் ஜஸ்ட் கேன்சல் இட் அவுட். தேர்ட் ரோவில் ஜீரோஸே இல்லை. ஃபோர்த் ரோவில் we have 1 0, காலம் வைஸில் இருக்க ஜீரோவை கேன்சல் இட் அவுட். ஃபிஃப்த் ரோவில் we have 2 zeros, அலோகேட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் இப்போ காலம் வைஸ் செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு காலமில் ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, அழகாக ஒரு ஜீரோ அலோகேட் ஆகிடுச்சு. செகண்ட் காலமில் ஒரு ஜீரோ இருக்குது, அலோகேட் பண்ணிவிட்டு அந்த ரோ வைஸில் இருக்க ஜீரோஸை கேன்சல் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது ரோ வைஸில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோக்கு அசைன் ஆகிடுச்சு, ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்துக்கு அசைன் ஆகிடுச்சு. காலம் வைஸில் 1 2 அசைன் ஆயிருக்கு, 4 5 அசைன் ஆயிருக்கு. அப்போது தேர்ட் ரோ தேர்ட் காலமில் நம்மளுக்கு என்ன ஆகலை, ஒரு ஜீரோ கூட அசைன் ஆகலை. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா தேர்ட் ரோவில் என்ன ஆகலை, நம்மளுக்கு அசைனே ஆகலை, ஜீரோ அசைனே ஆகலை. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த ரோவை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது மார்க் பண்ண ரோவில் எங்கேயா ஜீரோ இருக்கான்னு பார்க்கணும். எங்கே இருக்குது, இங்கே ஒரு ஜீரோ இருக்குது. அப்போது அந்த காலமை நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ரோ வைஸில் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருப்போம், காலம் வைஸில் மட்டும்தான் மார்க் பண்ணாமல் இருப்போம். அதனால தான் காலம் வைஸில் மார்க் பண்ணுறோம். இப்போ நீங்கள் டிக் பண்ணிங்க இல்லையா, அந்த காலமை பாருங்கள், அங்கே வேறு எங்கேயா ஜீரோ இருக்கா, 1 2 ஜீரோ இருக்குது. ஆல்ரெடி இந்த ஜீரோக்கு நேராக மார்க் பண்ணியாச்சு, ஆனால் இந்த ஜீரோக்கு நேராக மார்க் பண்ணவே இல்லை. அதனால் என்ன பண்ணுறேன், அந்த ஜீரோக்கு நேராக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் மார்க் பண்ண அந்த ரோவில் வேறு எங்கேயா ஜீரோ இருக்கான்னு பார்க்கணும். எங்கேயுமே இல்லை. அப்போ இதோட முடிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், மார்க் பண்ணாத ரோஸ் எல்லாம் என்ன பண்ணணும், கேன்சல் அவுட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ கேன்சல் அவுட் ஆகிடும். காலமில் நீங்கள் டிக் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த காலமை தான் கேன்சல் அவுட் பண்ணணும். ஓகே, ரோவில் நீங்கள் மார்க் பண்ணாதது, காலமில் நீங்கள் மார்க் பண்ணது, அதை தான் கேன்சல் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போது இந்த நான் அசைன்டு வேல்யூஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதில் மினிமம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1. ஸோ இந்த 1 யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம், இன்டர்செக்ஷன் ஆகிற பிளேசஸ்லலாம் இந்த 1 யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸ்டெப் 2 என்ன சொன்னோம், அன்செலக்டட் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணணும்னா சப்ராக்ட் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப், ரிமைனிங் வேல்யூஸாக சேமாக இருக்கும். will be same. இப்போ எடுத்து எழுதிடலாமா. ஸோ அகெயின் நான் என்ன பண்ணிக்கிறேன், 1 2 3 4 5, இங்கே A B C D E. ஸோ இங்கே என்ன வரும், ஃபஸ்ட்டு பாருங்கள், எங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல ஆட் பண்ணிடலாம். எதை ஆட் பண்ணணும், 1. ஏன்னா இந்த அன்செலக்டட் வேல்யூஸில் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் வந்து இந்த 1 தான். அப்போது அன்செலக்டடுன்றது இந்த கேன்சல் அவுட் ஆகாமல் இருக்கு இல்லையா வேல்யூஸு, அது. இப்போது அந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூ எனக்கு 1 கிடச்சிருச்சு. இப்போ இதால் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்டர்செக்ட் ஆன இடத்துல ஆட் பண்ணணும். எங்கே இன்டர்செக்ட் ஆகிருக்கு, இந்த 8ன்ற இடத்துல, 6ன்ற இடத்துல, இந்த 0ன்ற இடத்துல என்ன இருக்குது, இன்டர்செக்ட் ஆகிருக்கு. ஸோ ஜஸ்ட் ஆட் 8 + 1 9, 6 + 1 7, 0 + 1 1. ஓகே, வேறு எங்கேயும் இன்டர்செக்ட் ஆகிருக்கா, ஆகலை. இப்போது இந்த செகண்ட் ஸ்டெப் என்னது, அன்செலக்டட் பிளேஸ்லலாம் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இந்த 4 3 7 5 1 4 7 9 சப்ராக்ட் பண்ணணும். 4 - 1 3, 3 - 1 2, 7 - 1 6, 5 - 1 4. நெக்ஸ்ட் இங்கே 1 - 1 0, 4ல் 1 போச்சுன்னா 3, 7 - 1 6, 9 - 1 8. நெக்ஸ்ட்டு இந்த ஜஸ்ட் கேன்சல் அவுட் பண்ணியிருக்கீங்க இல்லையா அந்த வேல்யூஸ், இந்த வேல்யூஸ்லாம் ரிமைன் பி சேம். அப்போ இங்கே 0 0 9 2 0 6 8 4 3 0 0 0 0 0 இப்படி கிடச்சிரும்.
அடுத்து என்ன பண்ணணும், திரும்பவும் 0வை அலோகேட் பண்ணணும். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட்டு ரோவில் பார்த்தீங்கன்னா எத்தனை 0 இருக்குது, ஒரு 0 தான் இருக்குது. ஜஸ்ட் அசைன் இட். காலம் வைஸில் 0 இருந்தால் கேன்சல் அவுட். செகண்ட் ரோவில் ஒரு 0 இருக்குது, அசைன் இட். காலம் வைஸில் 0 இருந்தால் கேன்சல் அவுட். தேர்ட் ரோவில் இப்போ எனக்கு ஒரு 0 இருக்குது, காலம் வைஸில் இருந்தால் கேன்சல் அவுட். ஃபோர்த் ரோவில் என்ன இருக்குது, ஒரு 0 இருக்குது, காலம் வைஸில் இருக்கிறது கேன்சல் அவுட். ஃபிஃப்த் ரோவில் ஒரு 0 இருக்குது, காலம் வைஸில் 0s இல்லை, இருந்தால் கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். இப்போது செக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரோல் ஒரு 0, செகண்ட் ரோல் ஒரு 0, தேர்ட் ரோல் ஒரு 0, ஃபோர்த் ரோல் ஒரு 0, ஃபிஃப்த் ரோலில் ஒரு 0. ஸோ ஈச் ரோக்கு என்ன ஆயிருக்கு, ஒரு 0 அலோகேஷன் ஆயிருக்கு. காலம் வைஸில் பார்த்தா ஃபர்ஸ்ட் காலம்க்கு 1, செகண்ட் காலம் 1, தேர்ட் காலம் 1, ஃபோர்த் 1, ஃபிஃப்த் 1. இப்போது இதுக்கு சொல்யூஷன் எழுத போகிறோம். சொல்லுங்கள், ஏக்கு என்ன அலோகேட் ஆகிருக்கு, டி அலோகேட் ஆகிருக்கு. சாரி, 1க்கு வந்து டி அலோகேட் ஆகிருக்கு. 2க்கு என்ன அலோகேட் ஆகிருக்கு, ஏ அலோகேட் ஆகிருக்கு. 3க்கு என்ன அலோகேட் ஆகிருக்கு, பி அலோகேட் ஆகிருக்கு. 4க்கு என்ன அலோகேட் ஆகிருக்கு, இ அலோகேட் ஆகிருக்கு. 5க்கு சி அலோகேட் ஆகிருக்கு. இப்போது இதோட ஆப்டிமம் காஸ்ட் எழுத போகிறோம். ஸோ த ஆப்டிமம் காஸ்ட் ஈக்குவல் டு 1க்கு டி சொல்லியிருக்கோம். அப்போது இந்த 1ல் டி என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ 2க்கு ஏ சொல்லியிருக்கோம். 2ல் ஏக்கு நேராக என்ன இருக்குது, 7. 3க்கு பி சொல்லியிருக்கோம். 3க்கு நேராக பியில் என்ன இருக்குது, 6. ஸோ அதனால் 6. 4க்கு இ சொல்லியிருக்கோம். 4க்கு நேராக ஈயில் என்ன இருக்குது, 14 இருக்குது. சாரி, 4ல் ஈக்கு நேராக 7 இருக்குது. ஸோ 7. 5க்கு 6 சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம ஃபிஃப்த் ரோவில் என்ன ஆட் பண்ணியிருக்கோம், 5க்கு சி 0. ஸோ 0. அப்போது 9, 15, 22. ஸோ நம்மளோட ருபீஸ் எவ்வளோ வருதுன்னா 22 வருது. அவ்வளோதான்.